16 ஆண்டுகளாக மகள் பிரசன்னா தீக்ஷாவை காணாமல் தவிக்கும் தாய் இந்திரா காந்தி நாளை டிசம்பர் 10ஆம் தேதி தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயிலை சந்திக்கிறார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நோக்கி நவம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற நீதிக்கான நடைப்பயணத்தின் போது இந்திராவால் ஐஜிபியை சந்திக்க இயலாமல் போனது. இந்நிலையில் நாளைய சந்திப்பை சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் ஏற்பாடு செய்து ஏற்கனவே தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளார். இதன் மூலம் 2019 ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு தேசிய போலீஸ் படை தலைவருடன் இந்திரா காந்தி நடத்தும் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பாக இது அமையவிருக்கிறது. குழந்தையாக இருந்தபோது மதம் மாறிய முன்னாள் கணவரால் கடத்தி செல்லப்பட்ட மகள் பிரசன்னா இருக்குமிடம் குறித்து தேடல்களின் முன்னேற்றங்களை ஐஜிபி நாளைய சந்திப்பில் பகிர்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஜிபியிடம் ஒப்படைப்பதற்காக பிரசன்னாவின் பிரிவு தாயின் துயரம் மற்றும் நம்பிக்கையை குறிக்கும் சின்னமாக இந்திரா காந்தி தனது மகளின் டெடிபேர் கரடி பொம்மையை எடுத்து செல்ல உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு முறையும் துவண்டு போனாலும் நம்பிக்கை இழக்காமல் மகளுக்காக போராடி வரும் இந்திரா காந்தியின் முயற்சியில் இது முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.